கொலீஜியம் அமைப்பு அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட தலைமையில உள்ள ஒரு அமைப்பு தான் கொலீஜியம் அமைப்பு. இந்த கொலீஜியம் அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதியா யாரை நியமிக்கலாம், உயர்நீதிமன்ற நீதிபதியா யாரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செஞ்சு மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்குவாங்க. அந்த பரிந்துரைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் அந்த நபரை உயர்நீதிமன்ற நீதிபதியாகவோ இல்லைன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாகவோ நியமிப்பாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் நீதிபதிகளாக இருக்கிற 4 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கிறதுக்காக கொலீஜியம் அமைப்பு இப்போ பரிந்துரைக்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் கொலீஜியம் அமைப்பு பற்றி பார்க்குறோம். கொலீஜியம் அமைப்புடைய தலைமையில் யார் இருப்பாங்க, கொலீஜியம் அமைப்புடைய தலைமை பொறுப்பு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்களோ அவங்க தான் கொலீஜியத்துடைய தலைவராக இருப்பாங்க. ஸோ அதன்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில் தான் இப்போ கொலீஜியமானது இயங்குது. கொலீஜியம் அப்படிங்கிறது எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1993. கொலீஜியம் பற்றி இந்திய அரசியலமைப்பில் எங்கேயுமே குறிப்பிடப்பட கிடையாது. ஆனால் கொலீஜியம் இருக்குது அப்படின்னா பல்வேறு தீர்ப்புகள், உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட பல்வேறு தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் இந்த கொலீஜியம் அமைப்பு 1993 உருவாக்குறாங்க.